வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொதுவாக அகம் பிரம்மஸ்யாமி, நாமே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா பூஜைகள் பண்ணுறதும் சாமி கும்பிட்றதும் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக பூஜை செய்கிறது, சாமி கும்பிட்றது இதெல்லாம் வந்துங்க பக்தி மார்க்கம். என்னை விட நீதான் பெரியவன் இறைவா, நான் உனக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, நீ தான் எங்களை படைச்ச, நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறது தாங்க பக்தி மார்க்கம். அதில் இறைவனை துதிப்பாடி நம்ம அந்த இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு அவனருளால் அவன் தாழ் வழங்கி அப்படிங்கிறது பக்தி மார்க்கம். ஆனால் ஞான மார்க்கம் எப்படி தெரியுங்களா? அண்டத்தில் உள்ளதே பெண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது கடலில் எப்படி கடல்லேருந்து ஒரு அலை வருது, அந்த அலை எப்படி தன்னை கடல்னு சொல்லிக்கிறதோ தப்பில்லை இல்லையா? கடல்லேருந்து தானே அலை வருது. அலையை தனியாக பிரித்து சொன்னால் அதில் ஒன்றுமே இல்லையே. அதனால் கடல்லேருந்து வரும் அலை தன்னை எப்படி கடல்னு சொல்லிக்கிறதோ அது மாதிரி நமக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்ந்தவங்க தான் சொல்கிறது தான் அகம் பிரம்மஸ்யாமி. மனம், சித்தம், உடல் இந்த மூன்றுமே ஒடுங்கி அந்த இறைவனை உணர்றோம் பார்த்தீங்களா? அதுதான் ஞான மார்க்கம். அப்போது அவங்க சொல்கிறதுல தவறில்லை. அவங்க உணர்ந்ததுனால அதை சொல்கிறாங்க. அவங்களுக்கு பூஜையோ சாமி கும்பிட்றதோ இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க இறைவனோட எந்நேரமும் இறை சிந்தனையிலேயே ஒன்றி உணர்ந்தவங்க. ஆனால் நம்ம நான் அப்படிங்கிற அகங்காரம் இன்னும் நமக்கு இருக்குது. நான் அப்படிங்கிற எனக்கு இது வேணும், எனக்கு நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதனால் நம்ம இறைவனை பெரியவனாக வச்சுக்கிட்டு கும்பிடுறது தாங்க முறை. எப்படி குழந்தை தன்னோட தாய்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டு பெற்று தாயோட போய் சரணாகதி ஆகுதோ, அது மாதிரி தான் பக்தி மார்க்கத்தில் இறைவன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் என் பெரியவர், அவருக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுக்கணும், அவரோடையே நான் மனதளவில் ஒன்றணும் அப்படின்னு இருக்கிறது தான் பக்தி மார்க்கம். அதுக்காக தான் இப்போ நம்ம எப்படி ஒரு குழந்தைக்கு ஏதாவது பிடிச்சது வாங்கிட்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் பெரியவங்களுக்கு பிடிச்சது வாங்கிட்டு போவோம் மாதிரி தான் நம்ம பூஜை பொருட்கள், பூஜையில் இருக்கிற முறைகள் இதெல்லாம் நம்ம பக்தி மார்க்கத்தில் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஆனால் ஞான மார்க்கத்துக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அவங்க கடவுளை தனக்குள்ளே உணர்ந்தவங்க. எல்லார்கிட்டையும் எங்கும் இறைவன் இருக்கிறான், எல்லார் கூடயும் இருக்கிறான் அப்படின்னு சமபாவம், அனைத்தும் இறைவன் அப்படின்னு உணர்ந்தவங்க தான் ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்க. இப்போ பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இறைவனை உணருதுன்னு சொன்னால், கடவுளே உன்னை உணரும் சக்தியை கொடு அப்படின்னு சாமி கும்பிடுறதும் பக்தி மார்க்கம்தான். இப்போது புரியுதுங்களா? பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். அதனால் பக்குவம் அடையாதவரை நம்ம பக்தி மார்க்கத்தில் இருக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு மன தெளிவு வரும்போது அகம் பிரம்மஸ்யாமி அப்படிங்கிற உயர்ந்த மனநிலைக்கு நம்ம போயிடலாம். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் என்னோடய யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் அந்த சேனல், அப்புறம் இப்போது பேசிகிட்ருக்கிற நர்மி டாக்ஸ், இந்த 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.